வணக்கம். நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் நீலிரா அப்படிங்கிறது. நீலிரா அப்படிங்கிற படம் வந்து இலங்கை தமிழர்கள், அதாவது நம்ம ஈழத்தமிழர்கள் சொல்றாங்க இல்லையா? அவங்க போர் காலத்துல எந்த மாரி பிரச்சனைகள வந்து சந்திச்சாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு படம். நீலிரா என்றால் நீண்ட இரவு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு நீண்ட இரவுனா என்ன அப்படிங்கிறத இந்த படத்த வந்து சொல்லப் போறோம். இந்த படத்துல வந்து சோமித்திரன் அப்படிங்கிற ஒரு ஈழத்தமிழர் வந்து இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். யாழ்ப்பாணம் பக்கத்துல ஒரு வீடு. அ யாழ்ப்பாணம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வீடு. அது ஒரு போர்க்காலம் 1988. அம் அங்க வந்து மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் இந்த இந்த இடத்துல வந்து நான் ஒரு சிறிய ஒரு கடந்த கால சம்பவத்த நம்ம வந்து சொல்லணும். இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வந்தப்ப, நம்ம இந்திய அரசு என்ன பண்ணிருச்சு, அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு வந்து அமைதிப்படை அப்படின்ற ஒரு ராணுவத்த வந்து அனுப்புனாங்க இந்தியால இருந்து. இப்போ அவங்க அங்க இருக்காங்க. அவங்க வந்து சிங்கள ராணுவத்தோட சேர்ந்து அங்க அமைதியை நிலைநாட்டுறதுக்காக போனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்து, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற நெறைய விமர்சனங்கள்லாம் உண்டு. அது தனி கதை. இப்ப அத பத்தி பேச வேண்டாம். இப்ப இந்த கிராமம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் வந்து இந்திய அமைதிப்படை வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. இலங்கை ராணுவத்தோட சேர்ந்து. அப்ப வந்து இந்த மாரி ஊர்ல போறவங்க, வர்றவங்கலாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் வந்து ஏற்பாடு பண்றாங்க. மேரேஜ்லாம் ஏற்பாடு பண்றாங்க. கல்யாணத்துக்கு நாள் எல்லாம் கலாட்டாலாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு, என்ன சந்தோஷமா சொந்தக்காரங்க, உறவுக்காரங்கலாம் சுத்தி இருக்கிற ஊர்ல இருந்து வர்றாங்க. அந்த சிச்சுவேஷன்ல வந்து இந்திய ராணுவம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு பக்கத்துல அட்டாக் பண்ண போறாங்க. போராளிகள் வந்து அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, அந்த வீட்ட வந்து கவர் பண்றாங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராளி அந்த நம்ம அமைதிப்படை வந்து இவங்க வீட்ட வந்து கதவ தட்டுறாங்க. கதவ தட்டி உள்ள எல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து வெளியில வந்து உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அ அங்க வந்து போராளிகளும் வந்துடுறாங்க. போராளிகள் வந்து வர்றாங்க. இவங்க வந்து சண்டைக்கு தயாராகுறாங்க. இதுக்கு நடுவுல மறுநாள் காலையில கல்யாணம். இந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். கண்காணாத தேசத்துல கல்யாணம் நடந்து நடக்காமலும் உனக்கு அப்படியே பார் எல்லாரும் சேர்ந்து செய்து வைக்கிறோம். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தது. சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம பெரும்பான்மையான பார்த்த படங்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள போயிடுவாங்க. அங்க மிருகமோ, இல்ல வந்து ரத்தம் இது என்னது ரத்தம் சாப்பிடுற ஜோம்பி மாரி ஏதாவது ஒண்ணு உட்காந்துருக்கும். அது போற வரவங்கலாம் கடிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம அங்கருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் நாம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா போர்னா மாறி மாறி வெட்டிக்குவாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் மட்டும் கடைசியில எப்படியாவது தப்பிச்சுருவாங்க. இப்படிதான் நம்ம வந்து இதுவரைக்கும் சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு வீட்டுக்குள்ள அ ஒரு அதாவது போர் நடக்கக்கூடிய ஒரு வீட்டை மட்டுமே மையப்படுத்தி ஒரு சர்வைவர் த்ரில்லர் படம் தர முடியும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காரு நமக்கு டைரக்டர் சோமித்திரன். இது வந்து ஒரு பக்கம் இலங்கை தமிழர் பிரச்சனையெல்லாம் பேசுறாங்க இந்த படத்துல. பரபரப்பா கதைகள் நகருது. இருந்தா கூட அந்த சர்வைவர் த்ரில்லர் அப்படிங்கிறதுக்கான சஸ்பென்ஸ் வந்து இந்த படத்துல கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து கடைசி அந்த மேரேஜ் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத இதுக்குள்ள நம்மள கொண்டு போயிர்றாங்க. அதான் இந்த படத்துடைய ஒரு வெற்றி. இந்த படம் வந்து எப்படி வந்து நமக்கு அந்த ஒரு 1 1/2 மணி நேரம் தான் அந்த படம். 1 1/2 மணி நேரம் போனதே நமக்கு இந்த படத்துல வந்து தெரியவே இல்ல. அவ்வளவு ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது, அந்த அந்த காலகட்டத்திற்கான வந்து மக்களுடைய தேவை என்ன? நம்மளுடைய இந்திய ராணுவத்தோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? அதாவது இந்த அமைதிப்படை என்ன செஞ்சாங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து வசனத்துல சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, வெளியில இந்திய ராணுவம் வந்து அமைதிப்படை வந்து கதவ தட்டுவாங்க. வெளியில ராணுவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள லேடீஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த கல்யாணத்துக்குலாம் வந்திருப்பாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க சேலை கட்டியிருப்பாங்க. சில பேர் நைட்டி போட்டிருப்பாங்க. உடனே போய் அதுக்கு மேல 2 சட்டை வந்து மாட்டிப்பாங்க. அப்போ அந்த ஒரு சீன் பாருங்களேன். அந்த வேகமா போய் ட்ரெஸ்ஸ மாட்டுறாங்க இல்லையா? அ அப்ப அந்த ஒரு சீனே வந்து எப்படி எத புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இலங்கை ராணுவம் வந்து எந்த அளவுக்கு அந்த பெண்கள வந்து நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு காட்சியிலேயே வந்து அவர் வந்து டைரக்டர் வந்து ரொம்ப அழகா வந்து புரிய வச்சுடுறாரு. அதே மாரி அந்த போரின் பாதிப்பு வந்து சின்ன குழந்தை வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள்லாம் வீட்ல இருக்க சின்ன குழந்தைகள்லாம் வந்து சண்டை போடுறாங்க. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஏதாவது பொம்மை வச்சு எடுத்து சண்டை போடுவாங்க. இல்ல அது விளையாட்டு சாமான் இந்த அம்பு இதெல்லாம் எடுத்து ஏதாவது சண்டை போடுவாங்க. டாய்ஸ் பாய்ஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வுட்லயும் இதுலயும் வந்து துப்பாக்கி மாரி செஞ்சுக்கிட்டு அத வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தலையில வந்து அந்த ராணுவம் மாரியே அந்த தேங்காய் மட்டைய கவுத்து தொப்பி மாரி வச்சிருக்காங்க. சரி இந்த மாரி சீன்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த
வார்ல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகா அந்த படத்துல வந்து காட்டியிருக்காரு. படத்துல பின்னணி இசை நல்லாவே இருந்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அது குறிப்பா வந்து அந்த அக்காக்காரின்னு ஒரு ராப் சாங் இருக்கு. அதாவது இலங்கை ராப் சாங். நம்ம நெறைய இடத்துல வந்து கேட்டிருப்போம். 80களுடைய இலங்கையினுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இலங்கை வானொலியில கேட்டிருப்போம். இந்திய திரைப்பட பாடல்களுக்கு நடுவுல வந்து இலங்கை பாடல்கள்லாம் வந்து ஒளிபரப்புவாங்க. சில பேர் கேட்டிருப்பீங்க. சுராங்கனின்னு ஒரு பாட்டுலாம். கிட்டத்தட்ட அதெல்லாம் இலங்கை ராப் பாடல்கள் வகையில வரும். அந்த மாரி ஒரு பாட்டு வந்து இந்த படத்துல இருக்கு. அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. படத்துல வந்து எந்த காட்சியுமே வந்து தப்பான ஒரு காட்சி நம்ம சொல்ல முடியாது. எதுவும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்பவே நல்லா இருக்கு படம். அதுலயும் குறிப்பா வந்து அவர் வந்து இந்த நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கு. குறிப்பா வந்து ரூபா கொடுவாயூர் வந்து அற்புதமா நடிச்சிருக்காங்க. ரூபா கொடுவாயூர் வந்து அவர் நடிப்ப வந்து ரொம்ப பிரமாதமா குடுத்துருக்காங்க. அதே மாரி அந்த நடிச்சிற எல்லா நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நவீன் சந்திரா. நம்ம முதல்ல என்ன நெனச்சோம், ஒரு தமிழ் படத்துல போய் ஒரு இலங்கை தமிழர் எப்படி செட் ஆவாரு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். அவருடைய கேரக்டர்லாம் ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. ஆனா, அவர் நடிப்பெல்லாம் ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல ஒரு இந்தி பேசக்கூடிய ஒரு இந்திய ராணுவ வீரர் ஒருத்தர் வருவாரு. அவரும் நடிப்பும் நல்லா இருந்தது. அதே மாரி நவயுகா அப்படின்னு ஒரு இலங்கை பெண்மணி அதுல நடிச்சிருக்காங்க. அது மாரி ஒரு சில இலங்கை அ மக்களும், அதே மாரி நம்மளுடைய இந்திய நடிகர்களும் சேர்ந்து தான் இந்த படத்த வந்து நடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, அ அதுல வந்து ஒருத்தர் நமச்சிவாயம்னு ஒருத்தர் பெரிய ஐயா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் சொல்ற ஒரு இடமெல்லாம் இன்னும் சொல்லப்போனா, அவர் ஒரு இடத்துல ஒரு டயலாக் சொல்றாரு. நம்ம இந்த இலங்கை வந்து உள்நாட்டு பிரச்சனையில நம்ம சண்டை போட்டுலாம் இந்த 30 வருஷம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்தியா, இலங்கையே ஒன்றா தான் இருந்தது. இலங்கையில இருந்த நெறைய பேருமே வந்து இந்திய ராணுவத்துல இருந்து 2ஆம் உலகப் போர்ல சண்டை போட்டுருக்காங்கன்ற ஒரு தகவல்லாம் நமக்கு வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இந்த மாரி நெறைய விஷயம் அந்த படம் 1 1/2 மணி நேரத்திலேயே நமக்கு வந்து கடத்திருது. சண்டை என்றால் சண்டைதான். இதில் என்ன சமாதானம்? எவ்வளவு நாளைக்கு சண்டை செய்ய போறீங்க? We will fight until our final victory. There will be no final victory in the war. எல்லார் நடிப்புமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணது தான். நடிகர்கள் தேர்வுல வந்து அவர் 100% வந்து ஜெயிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா, எல்லா நடிகர்களுமே வந்து நமக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. சில பேர்லாம் நமக்கு தெரியல. அவங்கலாம் அந்த அம்மாவா நடிச்சவங்கன்னா ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து கரெக்ட்டா அதோடைய விஷயத்த வந்து புரிய வைக்கிறாங்க. போராளிகள்னு சந்தேகப்பட்ட எந்த அளவுக்கு கொடுமைய அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது கொடுமைய அவங்க காட்டவே இல்ல. சித்திரவதைய காட்டவே இல்ல. ஆனா, அத வந்து அந்த காட்சியில அத புரிய வச்சுட்டாரு. அதாவது வந்து படத்துல பார்த்தீங்கன்னா, வன்முறை இல்ல அதிகமா. வன்முறையே இல்ல. ரத்தம் சிந்துற ஒரு காட்சி எங்கேயுமே இல்ல. ஆ துப்பாக்கி எடுத்து 10 குண்டு போட்டு இது பண்றது இல்ல. ஆனா வன்முறை எப்படி இருக்கும்? வன்முறையினுடைய பாதிப்பு வந்து எப்படி இருக்கும்? ஒரு யுத்தத்துல வந்து ஒரு மக்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அற்புதமா வந்து காட்டியிருக்காங்க. அந்த படத்துல வந்து சொல்லலாம். அதே மாரி வந்து நம்ம நெறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆ நம்ம வந்து 30 ஆண்டு காலத்துல வந்து நெறைய பேர் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் வந்தாங்க அகதிகளா. சில பேரு வேற வேற யூரோப் கண்ட்ரிக்கும் போயிட்டாங்க. அதையே அங்க வந்து ஒரு அந்த ம க ஒரு தோணியில கூட்டிட்டு போறதே வந்து ஒரு லாபம் பார்க்குற தொழிலா சில பேர் அங்க செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம வந்து அந்த இடத்துல அந்த டைரக்டர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நிச்சயமா சொல்லலாம். இந்த படம் உறுதியாக ஒரு தரமான ஒரு படம். உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு உலக சினிமாவுக்கு இணையா இந்த படத்த வந்து வைக்கலாம். நம்ம வந்து சொல்லுவோம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நல்லா இருக்கு. ஹிட்லருடைய காலத்துல நடந்த கொடுமைகள வந்து இந்த படத்துல பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பியானிஸ்ட்ன்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த மாரி ஹிட்லருடைய கொடுமைகள் பத்தி பேசிய நெறைய படங்கள் வந்து வந்திருக்கும். ஆனா, அந்த படங்கள்ல வந்து ஹிட்லர் காலத்துல நடந்த கொடுமைகள் வந்து எப்படி இருந்தது? அப்ப வந்து கொடுமைகள்ன்றது போர்ன்றது வந்து வெறும் ராணுவமும், இன்னொரு போராளிகளும் போடுறது தான் சண்டை அப்படிங்கிறத நாம இதுவரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இல்ல. மக்கள்னு ஒருத்தவங்க அங்க இருக்காங்க. அத பாருங்கன்னு சொன்னது தான் இந்த படங்கள். இந்த படம் அந்த வரிசையிலேயே வந்திருக்கு. கண்டிப்பா. ஏன்னா எப்பயுமே நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் எல்லாம் இங்க தமிழ்காரங்க இருப்போம். போராளிகள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா பேசுவோம். அந்த பக்கம் நம்மளுடைய மீடியாவெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்த மீடியாலாம் இலங்கை ராணுவம் வெற்றி பெற்றதுன்னு சொல்லுவாங்க. இது யாருமே ஜெயிக்கல. போருங்கிறது வெற்றியும் தோல்விலாம் ஒண்ணும் கிடையாது. ஃபைனலா மக்கள்லாம் அந்த வாழ்க்கையில எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இன்னைக்கு உலகம் முழுக்க போர்க்காலத்துல 30, 35 ஆண்டுகள்ல உலகம் முழுக்க தமிழர்கள் புலம்பெயர்ந்து இருக்காங்க. தமிழ்நாடு உட்பட பல இடங்கள்ல இருக்காங்க. அவங்கள எல்லாரையுமே ஒரு 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 நிமிஷம் நம்ம அந்த படத்த பார்த்தா நம்ம நினைப்போம். ரொம்ப அற்புதமா இந்த படம் வந்திருக்கு. எத்தனையோ பேர் நம்ம வந்து படங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா வந்து இந்த படம் மூலமா நம்ம ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த படம் பார்க்கறது மூலமா ஈழத்தமிழர்களுக்கு நம்ம கொஞ்சம் இறந்து போன எத்தனையோ ஈழத்தமிழர்களுக்காக நம்ம வந்து அஞ்சலி செலுத்தலாம். அ அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த முள்ளிவாய்க்கால்ல தான் இந்த போர் முடிஞ்சதா சொல்லுவாங்க. மே 17 2009 அன்னைக்கு. ஆனா இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, கடைசியில வந்து நாங்க முடிஞ்சு போகல. நாங்க உலகம் முழுக்க இருக்கோம். எங்க படைப்புகள் மூலமா மீண்டும் வருவோம் அப்படிங்கிறத இந்த படம் நமக்கு வந்து காட்டியிருக்கு. Conheço o Aurora.
கண்டிப்பாக குடும்பத்தோடு அந்த படத்தை போய் பாருங்கள். இது வந்து ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும். ரொம்ப ஆழமாக நம்மளை யோசிக்க வைக்க படமாகவும் இருக்கும். இந்த தலைமுறைகளுக்கு அதாவது 90கள் அப்புறம் பிறந்தவர்களுக்கு 2000 அப்புறம் பிறந்தவங்களுக்குலாம் பெரும்பாலும் வந்து இலங்கை அவருடைய அந்த ஈழத்தினுடைய போர்களை பற்றி பெரிய அளவில் தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. ஸோ இந்த படத்தை காட்டினீங்கன்னா அவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இந்த படம் எல்லாத்தையும் புரிய வைக்காது. அந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் கண்டிப்பாக இருக்கும். பெரியவங்ககிட்ட அந்த பதில் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். இந்த படம் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கும். கண்டிப்பாக அனைவரும் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா திருவழுக்கார்.